இந்த வீடியோவில் நம்ம காரணிப்படுத்துதல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏஎம் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சிஎம் ஏற்கனவே படிச்சிருப்போம். காரணிப்படுத்துதல்னால் என்னென்னு, நம்ம எதை வச்சு பெருக்குனா அந்த மதிப்பு வருதுன்னு பார்க்கணும். இது 3 இதுலையுமே நமக்கு பொதுவாக இருக்கிறது எம்மு. அதை வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். இப்போ இதை வச்சு பெருக்குனா நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிரும். அப்போ இதோட காரணிகள் வந்து எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஏ க்யூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே ஏ க்யூப்னு இருக்குது. அப்போ இது ரெண்டு இதில் இருந்தும் பொதுவாக ஏ ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். அந்த ஏ க்யூப்பை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அடிமானம் ஒன்று போல் இருந்து பெருக்கல்ல இருந்தால் அடுக்க கூட்டிக்கிடுவோம் இந்த ஏ க்யூப். அதனால் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதுகிறோம். மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இப்போ ரெண்டுலேயுமே ஏ ஸ்கொயர் பொதுவாக இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஏ மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் எடுத்ததுனால மீதம் இருக்கிறத பி எழுதுவோம். அடுத்து மூணாவது பாருங்கள், 5a மைனஸ் 10b மைனஸ் 4bc ப்ளஸ் 2ac. ஃபஸ்ட்டு இதில் 5 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். இப்போ ப்ராக்கெட்குள்ளே a மைனஸ் 10/5னா 2b. இப்போ பெருக்குனா 5 இன்ட்டு ஏ 5a மைனஸ் 2b இன்ட்டு 5னா நமக்கு மைனஸ் 10bன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் என்ன சிம்பிள் போடணும்னா, நமக்கு அடுத்து ப்ராக்கெட்குள்ளே ஏ மைனஸ் 2bன்னு வரணும். அப்போது இங்கே ப்ளஸ் 2ac இருக்குது. ஏ வரணும்னா ப்ளஸ் 2cயை பொதுவாக வெளியில் எடுப்போம். ப்ளஸ் 2cயை வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஏன்னு வந்துடுமா. அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் 4bcன்னு இருக்குது. நம்ம ப்ளஸ் 2cயை எடுத்தால் இன்னும் மீதம் இங்கே மைனஸ் 4bcயில் 2cயால் வகுத்தா சியும் சியும் கேன்சல் ஆகிடும். 2 மைனஸ் 2. அப்போ மீதம் இருக்குது மைனஸ் 2b. இப்போ மைனஸ் 2b. இப்போ பாருங்கள் இதுவும் பொதுவாக இருக்குது. அப்போ ஏ மைனஸ் 2b இன்ட்டு அடுத்து இந்த மீதி இருக்கிறத 5 ப்ளஸ் 2cன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, அடுத்து எக்ஸ்ஒய் வர்ற மாதிரி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஒய் அடுத்து ப்ளஸ் ஒய் மைனஸ் 1. இப்போ இந்த இதிலேருந்து நம்ம எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 1 மைனஸ் ஒய்ன்னு கிடைக்குமா. அடுத்து இங்கே பாருங்கள் ஒய் மைனஸ் 1ன்னு இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு வர்ற மாதிரி எடுத்தோம்னா இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கணும். அப்போது மைனஸ் 1ஆல் பெருக்கணும். மைனஸ் 1 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் 1 வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் 1ன்னு வரும். மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. அடுத்து இங்கேருந்து மைனஸ் 1 பொதுவாக வெளியில் எடுத்ததுனால நமக்கு மைனஸ் ஒய்ன்னு வரும். இப்போ ரெண்டு இதுலேயும் பொதுவாக இருக்குது 1 மைனஸ் ஒய் அடுத்து மீதம் இருக்குது எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதோட காரணிகள் வந்து நமக்கு 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நம்ம காரணி பிரித்து எழுதும்போது நம்ம எப்படி பிரிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே வந்து ரெண்டு இதுலையுமே 1 மைனஸ் ஒய்ன்னு இருந்தால் தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். அதனால தான் இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 நம்ம மைனஸ் 1 ப்ளஸ் ஒய்ன்னு மாற்றிக்கிட்டோம். அடுத்து ஃபார்முலா பாருங்கள். நமக்கு கண்டிப்பாக ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். ஆனால் காரணிப்படுத்துதலில் இந்த சைடு உள்ளதை கொடுத்துருவாங்க, நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எதை பெருக்குனா அந்த மதிப்பு வரணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதே இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caனா நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் a plus b into a square minus ab plus b square. இதே இது a cube minus b cube னா a minus b into a square plus ab plus b square. அடுத்து பாருங்க, a cube plus b cube plus c cube minus 3abc அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அடுத்து குறிப்பு பாருங்கள், a plus b
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போது ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகி 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், ரெண்டையும் கூட்டினா 2a ஸ்கொயர். அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 2b ஸ்கொயர். இப்போ இதில் 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். இப்போ இதை பாருங்கள், இதே மாதிரி தான். ஏங்கிற இடத்துல நமக்கு ஏன்னு இருக்குது, ஆனால் பிங்கிற இடத்துல 1/a இருக்குது. ஃபார்முலாவில் போட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு 1/a ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 1/a ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிட்டோம். இதே இது இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா அந்த மைனஸ் வந்து உள்ள எல்லாத்துக்குமே வரும். ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல ஏ இன்ட்டு பிங்கிற இடத்துல 1/a ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 1/a ஸ்கொயர். இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிரும். மீதம் இருக்கிறது நமக்கு ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் வந்து 2 1/a ஸ்கொயர். இப்போ இந்த 2லேயும் 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4ab கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் மதிப்பை எழுதணும். ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் வச்சு உள்ள எல்லாம் பெருக்குனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதிடுவோம். மைனஸ் வச்சு பெருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர். ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் சிம்பிள் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். ப்ளஸ் பி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு மீதம் இதை கூட்டினோம்னா 4abன்னு கிடைக்கும். இதே இதை அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது, இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல ஏ இன்ட்டு பிங்கிற இடத்துல 1/a ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற இடத்துல 1/a ஸ்கொயர். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டு ப்ராக்கெட்குள்ளே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2abனா மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு 1/a ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 1/a ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும், இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த சைடு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர்னு இருக்குது, இந்த ப்ளஸ் 2. அடுத்து மைனஸை வச்சு உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 2. அடுத்து மைனஸ் 1/a ஸ்கொயர். ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 1 ப்ளஸ் 1/a ஸ்கொயரும் மைனஸ் 1/a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 நமக்கு 4ன்னு கிடைக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து 4ab. இதே இது ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4. ஏன்னா 4abன்னு வரும்போது நமக்கு இந்த மதிப்பு இதுவும் கேன்சல் ஆயிரும். அதனால் ஆன்சர் வந்து 4ன்னு வரும். அடுத்து பாருங்கள், ஏயின் அடுக்கு 4 மைனஸ் பியின் அடுக்கு 4 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஏயின் அடுக்கு 4 மைனஸ் பியின் அடுக்கு 4 எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் பவரில் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பவரில் ஸ்கொயர். ஏன்னா
ஏயின் அடுக்கு 2 இன்ட்டு 2 ஏயின் அடுக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்து பியின் அடுக்கு 2 இன்ட்டு 2 பியின் அடுக்கு 4ன்னு கிடைக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர். பிங்கிற இடத்துல பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து இந்த ஏ மைனஸ் பியில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதும். அடுத்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவோம்? ஏற்கனவே இருக்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை பிரித்து எழுதணும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு ஆன்சர் வந்துச்சு அந்த சைடு உள்ளது. அடுத்து பாருங்கள், ஏயின் அடுக்கு 6 மைனஸ் பியின் அடுக்கு 6 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ஏயின் அடுக்கு 6 மைனஸ் பியின் அடுக்கு 6 எப்படி எழுதலாம்? ஏ க்யூப் பவரில் 2 மைனஸ் பி க்யூப் பவரில் 2ன்னு பிரித்து எழுதலாமா? இப்போ இதை பெருக்கணும்னா ஏயின் அடுக்கு 3 இன்ட்டு 2னா ஏயின் அடுக்கு 6ன்னு வந்துடும். அதனால தான் நம்ம இதை இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல ஏ க்யூப் இருக்குது, பிங்கிற இடத்துல பி க்யூப் இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் எழுதணும்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இன்ட்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்போட ஃபார்முலா வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்போட ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது எப்படி சேர்த்து எழுதியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து மீதம் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதனால தான் ஏயின் அடுக்கு 6 மைனஸ் பியின் அடுக்கு 6ஓட மதிப்பு இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அடுத்து எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 XY ப்ளஸ் 4Y ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் கடைசி பி ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏயோட மதிப்பு 3 எக்ஸ்ன்னு போடுவோமா? ஏன்னா ஏ வந்து 3 எக்ஸாக இருந்தால் தான் ஏ ஸ்கொயரோட மதிப்பு இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது 9 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏயோட மதிப்பு நமக்கு 3 எக்ஸு, பியோட மதிப்பு என்ன வரும்? 4Y ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர்னால் பியோட மதிப்பு 2Y அப்படின்னு வரும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது வந்து ப்ளஸ் 2ABயாக இருக்கான்னு செக் பண்ணணும். 12 XY நமக்கு 2 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 3, அதாவது ஏங்கிற இடத்துல 3 எக்ஸ் இருக்குது, இன்ட்டு பிங்கிற இடத்துல 2Y இருக்குது. இப்போ பெருக்கணும்னா 2 3 6, 6 2 12 XYன்னு வருது. அப்போ இது வந்து நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏ என்னது 3x ப்ளஸ் பிங்கிறது 2y ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் வந்து 3x ப்ளஸ் 2y ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், 25 ஏ ஸ்கொயர் மைனஸ் 10A ப்ளஸ் 1. நடுவில் பாருங்கள் மைனஸ் 10Aன்னு இருக்குது. இது வந்து மைனஸ் 2AB. அப்போ நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே 25 ஏ ஸ்கொயர்னு இருக்கா. ஏ ஸ்கொயரோட மதிப்பு 25 ஏ ஸ்கொயர்னால் இதை எப்படி எழுதலாம்? 5A ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏயோட மதிப்பு 5A, பியோட மதிப்பு 1 தான். இப்போ ஏங்கிற இடத்துல 5A போட்டோம் அப்படின்னா பியோட இடத்துல 1 மைனஸ் நடுவில் இருக்கனால மைனஸ். இப்போ நடுவில் செக் பண்ணிடலாமா? மைனஸ் 2ABனா மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 5A இன்ட்டு பிங்கிற இடத்துல 1. இப்போ பெருக்கணும்னா நமக்கு மைனஸ் 10Aன்னு கிடைக்கும். இப்போது 5A மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் இதோட மதிப்பு. அடுத்து மூணாவது பாருங்கள்.
36 எம் ஸ்கொயர் மைனஸ் 49 என் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 36 எப்படி எழுதலாம்? 6 எம் ஹோல் ஸ்கொயர். இப்போ பெருக்கணும்னா 6 6 36 எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 7 49 7 என் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு 6 எம் இருக்குது, பிங்கிற இடத்துல 7 என் இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு 6m ப்ளஸ் 7n இன்ட்டு 6m மைனஸ் 7n. அடுத்து பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். இப்போது இந்த இதிலிருந்து நம்ம பொதுவாக என்னது எடுக்கலாம்? எக்ஸ் எடுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஏன்னா எக்ஸை வெளியில் எடுத்ததுனால இங்கே 1ன்னு வரும். அடுத்து இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? இப்போ இதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. ஏற்கனவே இருக்க எக்ஸை போட்டுருவோம். அடுத்து இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 16. இதை எப்படி பிரித்து எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 2 மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸு, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம், ப்ளஸ் பிங்கிற இடத்துல 4. அடுத்து ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற இடத்துல 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதுவோமா? இது திரும்ப இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இதை எழுதலாம். ஏற்கனவே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எழுதிடுவோம். அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இங்கே வந்து ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல 2ன்னு இருக்குது. அடுத்த சம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஜட் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ்ஒய் ப்ளஸ் 12 ஒய் இஜட் மைனஸ் 6 எக்ஸ் இஜட். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு எக்ஸு, பிங்கிற இடத்துல 2y, சிங்கிற இடத்துல 3z. ஆனால் இங்கே வந்து சிம்பிள் வந்து 2 இதில் மைனஸ் இருக்குது. இப்போ நடுவில் பார்ப்போம் ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் இஜட்டுன்னு சப்போஸ் வந்ததுனாலும் நமக்கு ப்ளஸ் தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போடணும்? ஒய் இஜட் மைனஸ் 2y மைனஸ் 3z. அப்போது இதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸு தான் இருக்குது. இதோட மதிப்பு நமக்கு வர்றது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸு ப்ளஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் 2y, அடுத்து ப்ளஸ் சிங்கிற இடத்துல மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி இந்த மைனஸை வச்சு பெருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஹோல் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதினாலும் இதே மதிப்பு தான் வரும். இப்போது ஆப்ஷனில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து எழுதிக்கணும். அடுத்த சம் பாருங்கள், இருபத்தி 7 x³ ப்ளஸ் 125 y³ க்யூப்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 27 3x ஹோல் க்யூப்னு எழுதலாம், ப்ளஸ் 125 y³ 5y ஹோல் க்யூப்னு எழுதலாம். அதாவது a³ ப்ளஸ் b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்.
ஏங்கிற இடத்துல 3x இருக்குது, பிங்கிற இடத்துல 5y. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 3x ப்ளஸ் 5y இன்ட்டு 3x ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 9x ஸ்கொயர் மைனஸ் 3xையும் 5yையும் பெருக்குனா 15xy ப்ளஸ் 5y வந்து b ஸ்கொயர்னால் 5y 5 25y ஸ்கொயர். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 3x ப்ளஸ் 5y இன்ட்டு 9x ஸ்கொயர் மைனஸ் 15xy ப்ளஸ் 25y ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், 216 m³ மைனஸ் 343 n³. இந்த 216 6³ எழுதலாம், 343 7³ எழுதலாம். இப்போ 6m ஹோல்³ மைனஸ் 7n ஹோல்³ எழுதுமா. இது வந்து a³ மைனஸ் b³ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a மைனஸ் பின்னா ஏங்கிற இடத்துல 6m, பிங்கிற இடத்துல 7n. இப்போ 6m மைனஸ் 7n இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் 6m ஸ்கொயரோட மதிப்பு, அதாவது 6m ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 6 36 m ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி 6 42 mn வரும். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட மதிப்பு 7n, 7nக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு 49 n ஸ்கொயர்னு வரும். அப்போ மதிப்பு வந்து 6m மைனஸ் 7n இன்ட்டு 36 m ஸ்கொயர் ப்ளஸ் 42 mn ப்ளஸ் 49 n ஸ்கொயர். அடுத்த சம் பாருங்கள், 2x அடுக்கு 4 மைனஸ் 16 xy³. இப்போ ஃபஸ்ட்டு 2 இதில் இருந்து 2xஐ பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2xஐ வெளியில் எடுத்தோம்னா இங்கே மீதம் x³ இருக்கும். அடுத்து 16 xy³ 2xஐ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 2xஆல் வகுக்கும்போது x கேன்சல் ஆயிரும். 1 2 2 8 2 16 மைனஸ் 8y³ இருக்கும். இதை திரும்ப எப்படி எழுதலாம், 2x இன்ட்டு x³ மைனஸ் 2y ஹோல்³ எழுதுமா. அப்போ இது வந்து நமக்கு a³ மைனஸ் b³ங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இதோட ஃபார்முலா a³ மைனஸ் b³ ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல 2y இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏற்கனவே இருக்க 2xஐ எழுதிடணும். a மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா எக்ஸையும் 2yையும் பெருக்குனா ப்ளஸ் 2xy. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 2y ஸ்கொயரோட மதிப்பு, 2y ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4y ஸ்கொயர். அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு இதுதான். அடுத்த சம் பாருங்கள், 8x³ ப்ளஸ் 27y³ ப்ளஸ் 64 z³ மைனஸ் 72 xyz. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மைனஸ் இங்கே பாருங்கள் a³ மதிப்பு 8x³னா ஏயோட மதிப்பு 2x, பியோட மதிப்பு 3y, சியோட மதிப்பு 4z. 23 6 6 நாங்கள் 24, 24 இன்ட்டு மைனஸ் 3 நமக்கு மைனஸ் 72 xyzன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து மைனஸ் 3 xy a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மைனஸ் 3abcன்னு இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இப்போ நமக்கு இதில் இருக்குது இந்த மாதிரி எழுதணும். ஏங்கிற இடத்துல 2x, பிங்கிற இடத்துல 3y ப்ளஸ் சிங்கிற இடத்துல 4z. அடுத்து பாருங்கள், ஏ ஸ்கொயர்னால் 2x ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4x ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3y ஹோல் ஸ்கொயர்னால் 9y ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னால் 4z ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு 16z ஸ்கொயர் மைனஸ் ஏபினா
மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஏபினா 6 6 இன்ட்டு எக்ஸ்ஒய், அடுத்து மைனஸ் பிசி மைனஸ் போட்டுருவோம். பிஏயும் சிஏயும் பெருக்கணும். முன்னாங்க 12 ஒய்இஜட், அடுத்து மைனஸ் சிஏ 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா 8 எக்ஸ்இஜட். இப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z இன்ட்டு 4x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 16z² மைனஸ் 6xy மைனஸ் 12yz மைனஸ் 8xz. ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நமக்கு சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும்.